என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன வரைஞ்சிருக்கீங்க? பொம்மை வரைஞ்சிருக்கீங்களா? பொம்மை எப்படி வரையணும்? அங்கே வரீங்க, இங்கே வரீங்க, பார்ப்போம். இங்கே தள்ளி வரீங்க. பொம்மை இங்கே வரைஞ்சா தெரியல அம்மாவுக்கு. இங்கே வரீங்க. கண்ணு, அப்புறம் 2 கண்ணு, அப்புறம் இது கை. அது 2 சைடு கை. அது என்னது? மூக்கு. அப்புறம் அப்புறம் என்னது? ஓ, இப்படி கோடு போட்டிருக்கியா பொட்டுக்கு கீழே? சரி. அப்புறம் சாந்து வச்சுருக்காங்க. அப்புறம் அது என்னது? இது அம்மா. அம்மா என்ன பொட்டுக்கு கீழே வச்சுருக்க? நம்ம நெத்தியில் வைக்கிறோம்ல உச்சியில், அந்த இது வந்து பொட்டுக்கு கீழே வச்சு காட்டுறான் இப்படி கோடு போட்டு. நான் இங்கே தானே வைப்பேன், இங்கேயே வைக்க மாட்டானே. அப்புறம் சரி, அம்மா தான் வரையிறியா நீனே? வேற என்ன? மூக்கு வரைஞ்சு வாயை காணோம். அது என்னது? அது என்னது? என்னது அது? வாயா? லிப்ஸ் வரைவீங்களா? மவுத், லிப்ஸ். அப்புறம் வேற? அவ்வளோதானா? காணலாம் காணோம். நீ வர ஓடு. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஈவினிங் வ்ளாக் தான். 5:30 ஆக போகுது. பாப்பா வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். அடுத்து இது எல்லாத்தையும் மடிச்சுட்டு போயிட்டு ஈவினிங் ஏதாவது ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறேன். பாப்பா வந்து வாலில் கிறுக்கிறத வந்து தடுக்காதீங்க, குழந்தைங்களுக்கு வந்து அப்போ தான் க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து நான் வாலில் கிறுக்கிறத தடுக்கிறேன்னா, நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்டட் ஹவுஸ். ஸோ வீடு ஃபுல்லாக கிறுக்கி இருந்ததுன்னா ஓனர் திட்டுவாங்கள்ல. ஸோ அதுக்காக தான் வந்து வாலில் கிறுக்காமல் அவளை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு அவளுக்கு இப்போ நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நோட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து ஃபுல்லாக கலரிங் அந்த மாதிரி ஏதாவது கிறுக்கி வச்சுருப்பா. இந்த மாதிரி நிறைய நோட்டு. இப்போ இந்த நோட்டு முடிய போதில்ல. ஸோ அடுத்து இந்த நோட்டு ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஸோ அது வேணும்னு படம் பண்ணாங்க. இதில் வந்து நான் என்ன பிளானில் வாங்கி கொடுத்தேன்னா ABCD அந்த மாதிரி எழுத கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். பட்டு ஃபுல்லாக வந்து மேடம்க்கு இருக்கிறதுக்கு இப்போ வேணும்னு அடம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கொடுத்துட்டா இந்த நோட்டு முடிகிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து கலரிங் கிறுக்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. வேணுங்க வேணுங்க. அப்பா அந்த எட்டி பார்த்துட்டு போகிறாங்களா? ஏன் எட்டி பார்த்துட்டு போகிறாங்க? என்ன பண்ணுறீங்க? அடுத்த நோட்டு எத்தனை நாள்? நான் எனக்கு தானே வேணும்னு கேட்டு அம்மா வாங்கினேன். என்னோட நோட்டு இது. போடு. போடு. இங்கே போட்டு கொடுத்துருக்காங்களா? அப்பா போடுங்க, இதை பார்த்து போடுங்க. அப்பா தானே ஒன்று இந்த ஒரு அப்பா போட்டு கொடுத்துருக்கேன்னு இதை பார்த்து போடுங்க. நான் போட மாட்டேன், எனக்கு தெரியாது. அப்பாவுக்கு தெரியாது. இங்கே போடுங்க. அப்பாவுக்கு தெரியாது. இந்த வேறு அம்மா போட்டு கொடுத்துருக்காங்க. அது யாருமா எழுதுனது? ஓ நோட்டில். சரி எழுதுங்க, இந்த பக்கம் எழுதுங்க. போடுங்க, அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி போடுங்க. கையை பிடிச்சி எழுத வைக்கணுமா? எப்படி எப்படிலாம் நீ மல்பணுமோ அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அம்மா போட்டு கொடுப்பேன், அது மேலே தான் நீ போடணும். போடு, இதை மேலே போடு. அது மேலே போடுச்சுன்னா அதுக்கும் மேலே போடுவேன்னு. அது ஸ்டைல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்கே போடுங்க. போடுங்க. எப்படி போடணும்? அப்பாவுக்கு சொல்லி கொடுறா. அப்பாவுக்கு போட தெரியாது. போட்டுருக்காங்க அப்பாவுக்கு. இது மாதிரி அப்பாவுக்கு போட்டு காட்டேன். தெரியாதா? போட்டு காட்டுங்க. தெரியாதா? சரி போடுவே போட முடியாப்பா. நானே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்காண்டி. நீனு போடுவேன், நான் பார்த்து போடணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் போடுங்க. எத்தனை தடவை உனக்கு சொல்லி கொடுக்குறது?
நீ ஏ போடலன்னா உன் ஸ்கூலுக்கு நான் சேர்க்க மாட்டேன், கிளாஸ்மே விட மாட்டேன். 2 கோடு போட்டு போடுவீங்களா? 2 கோடு போட்டு இப்படி நடுவில் ஒரு கோடு போட்டு போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? எப்படி எங்க இப்படி 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 தான், அது ஒன்றும் வரல. ஓடு, நீ மழுப்பிட்டே இரு, ஓடு. அங்கே ஒரு கோடு, அங்கே ஒரு கோடு. என்னது இது? இது என்னன்னு தெரியுது அவங்க எல்லாருக்கும்? போட்டிருக்காங்க மேடம். நான் வந்து போடுறதுக்கு இப்படி சொல்லி கொடுத்தேன். இப்படி போட்டு ஒரு கோட்டில் 3 லைன் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு 3 கோடை போட்டுட்டு ஒரு கோடை இழுத்து விட்டு போடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 கோடு தான் போட சொல்லணும். அம்மா ஃபஸ்ட்டு இந்த கோடு போடணும், அப்படி தான் போடுவாங்களே. இதெல்லாம் FE தனித்தனியாக கோடு அந்த இடத்துல நிற்கிது. சரி, நம்ம அப்புறம் படிச்சுக்கலாமா? இப்போ போய் கலர் பண்ணுங்க, போங்க. நம்ம ட்ரெஸ்லாம் மடித்து வைக்கிறேன். இன்றைக்கி வந்து சப்போட்டா வச்சு மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறேன். 3 சப்போட்டா எடுத்திருக்கேன். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால டெய்லி ஏதாவது ஒரு மில்க் ஷேக் இல்லைனா ஜூஸ் வந்து ரெடி பண்ணி குடிச்சிட்ருக்கோம். ரொம்ப கூலிங்காக இல்லாமல் நார்மல் கூலிங் இருக்கிற மாதிரி பால் இல்லைனா ஐஸ் வாட்டர் அதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி குடிக்கிறோம். ஸோ இந்த பாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது தான், நார்மல் கூலிங்கில் இருக்குது. அது கூட வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் தூள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிண்ணத்தில் வந்து பிஸ்தா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சப்போட்டாவோட சதைப்பகுதியை வந்து ஜூஸர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜார் பற்றி எல்லோரும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். 999 ரூபா, 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. இப்போ ஸ்டாக் இருக்கான்னு தெரியல, ஏன்னா ஒரு சில பேர் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இப்போ நம்மளுக்கு வந்து 144 தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கனால வெளியில் போக முடியாது. எல்லா ப்ராப்ளமும் சரியானதுக்கப்புறம் நான் டிமார்ட் போயிட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆன்லைனில் வந்து இந்த பிராண்டு இல்லை, வேறு மற்ற பிராண்ட்ஸ் தான் இருக்குது. இது வந்து கஜாஃபான்ற ஒரு பிராண்டோடது. ஸோ அதனால் நான் செக் பண்ணிவிட்டு வேறு பிராண்டோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு ஏதாவது ஜூஸர் இருந்ததுன்னா அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வீடியோஸில் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த சதைப்பகுதியை மட்டும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர், கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பால் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கத ஆட் பண்ணி ஜூஸர் ஜாரில் வந்து ஒன்ஸ் ஓட்டி எடுத்துட்டா சூப்பராக நல்ல க்ரீமியான சப்போட்டா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து சப்போட்டா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நார்மலாகவே நம்ம வந்து சப்போட்டா பழம் சாப்பிட்றப்ப உதட்டில் வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு பிசுபிசுப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜூஸ் குடித்ததுக்கப்புறமும் லைட்டாக வந்து உதட்டில் வந்து பிசுபிசுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு சப்போட்டாவில் வந்து பிடிக்காத ஒரு விஷயம். சாப்பிட்டாவே வந்து உதட்டில் வந்து அப்படியே பிசுபிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இப்போ க்ரீமியான சப்போட்டா மில்க் ஷேக் ஈவினிங் ட்ரிங்க்குக்கு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நான் எடுத்துக்கிட்ட இந்த 3 பழத்துக்கு வந்து 1 டம்ளர் மில்க் ஆட் பண்ணேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 400 ml கிட்ட மில்க் ஷேக் கிடச்சிருக்கு. இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 350 ml கிட்ட பிடிக்கும், நல்ல பெரிய டம்ளர். ஸோ இது இல்லாமல் அந்த ஜாரில் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அது ஒரு 1/4 டம்ளர் வந்தது. என்ன போட்டுருக்காம்மா? கடலை போட்டிருக்கேன். பிஸ்தா பிஸ்தா கடலை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையா? யம்மி, சூப்பராக. டின்னருக்கு தோசை மாவு இருந்தது. தோசை ஊற்றுறேன்னு சொன்னதுக்கு அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து நாங்கள் பீஸா தோசை ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரே கலாட்டா பண்ணிவிட்டு அன்றைக்கி அவங்க 2 பேரும் தான் சமையல். ஆடியோ வந்து ரொம்ப லோவாக இருந்தது வால்யூம். ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். கடையில் எண்ணெய் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை ஆட் பண்ணாங்க.
லைட்டாக ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சோண்டு முட்டைக்கோஸு, ஒரு 2 பீன்ஸ் தான் இருக்கும் அதை கட் பண்ணது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு கட் பண்ணது எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதையும் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வதக்கிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் வதக்குனதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முட்டை நம்ம 2 போட்டிருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாங்க. அது கூட ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க. இப்போ தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் மொத்தமாக தோசை ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடுற ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த டைமில் மேலே வந்து நம்ம முட்டை கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து தூவி விட்டுக்கிறாங்க. இப்போ அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த முட்டை கலவை வெந்து வரதுக்கு. வெந்து வந்ததும் திருப்பி அகெயின் வந்து தோசையை திருப்பி போடணும். திருப்பி போட்டு மேலே வந்து சீஸ் வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸில் சீஸ் வந்து மெல்ட் ஆகிடும். அப்படியே வந்து நம்மளோட பீஸா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து குழந்தைங்க பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னா குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட் கார்ன்லாம் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு தோசையை விட செகண்ட் ஊற்றின அந்த பீஸா தோசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம், ஏன்னா ஃபஸ்ட்டு தோசை எப்போவுமே நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நார்மலாகவே தோசை ஊற்றுறப்ப சரியாக வராது. அதனால செகண்ட் தோசை ஊற்றினப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஃப்னு எழுந்து வந்தது. ஸோ பீஸா மாதிரி நம்மளுக்கு தனித்தனியாக தோசை கொஞ்சம் மொத்தமாகவும் அதுக்கு மேலே அந்த லேயர் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால இன்னும் கொஞ்சம் மொத்தமாகவும் அது வந்தது. நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள் கட் பண்ணி. நாங்கள் எடுத்துக்கிட்டதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 2 தோசை, அதுக்கப்புறம் ஒரு குட்டி தோசை பாப்பாவுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று அந்த மாதிரி வந்து சூப்பராக சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மல் தோசை ஊற்றிக்கிட்டோம். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீஸா தோசை வந்து சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு 1 hour கேப் விட்டுட்டு நார்மலாக தோசை ஊற்றி சட்னி காலைல அரைச்சது இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டோம். இதுக்கு வந்து நாங்கள் எதுவுமே தொட்டுக்கிறதுக்கெலாம் எடுத்துக்கவே இல்லை. நம்ம சாஸ் வேணால் எடுத்துக்கலாம், பட் ஆனால் சும்மாவே சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிடணும். அதை போட்டு கொத்தி கொதறி வைக்கிறதுக்கு சும்மாவே சாப்பிட முடியல. கட் பண்ணுறதுனால எடுத்து சாப்பிடணும். எப்படி எடுத்துக்கோங்க. இப்படி பிச்சு வைக்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? மேலே வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு தக்காளியை வந்து கட் பண்ணி சும்மா வச்சு விட்டேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் தம்ப்நெயில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் வந்து தேஷ் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா. சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போதும் அப்படின்னாங்க.
இப்போ நான் செகண்ட் தோசையை வந்து கட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குன்ட்டு. நல்லா மொத்தமாக இருக்கிறப்ப தான் பார்க்குறதுக்கு வந்து பீஸா மாதிரி இருக்கும். மேலே வந்து அதே மாதிரி நிறைய சீஸ் வந்து துருவி விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த சீஸ் மெல்ட் ஆகி இருக்கிறப்ப அப்படியே நம்மளுக்கு பீஸா ஒரு லுக் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து செஞ்ச இந்த மசாலா வெஜிடபிள் தோசை இல்லைனா சீஸ் பீஸா தோசை ஏதோ ஒன்று. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.